சென்னை மதுரவாயலில் கோயிலை இடிக்க வந்த மாநகராட்சி ஊழியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் கோயில் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரவாயல் மார்க்கெட் சன்னதியில் நாகாத்தம்மன் கோயில் ஒன்று உள்ளது. சுமார் 80 வருடம் பழமை வாய்ந்ததாக கூறப்படும் இந்த கோயில் தன்னுடைய வீட்டிற்கு முன்பு இடையூறாக இருப்பதாக கூறி சாந்தி முனிரத்னம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கில் கோயிலை அகற்ற நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் கோயிலை இடிக்க அப்பகுதிக்கு வந்துள்ளனர். இதையறிந்த அப்பகுதி பெண்கள் சுமார் 200 பேர் மற்றும் இந்து அமைப்பினர் கோயிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோயில் முன் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த கோயிலை நான் கொண்டு செய்கிறேங்க. இந்த கோயிலை நாங்கள் இடிக்க விடமாட்டோம். அந்த அம்மா சக்தி உள்ளவ. தெருவுக்கு பேரே நாகாத்தா தெரு தான். நல்லா தான் நாங்கள் திருவிழா நடத்துகிறோம். நல்ல மாதிரி எல்லாரையும் பக்கத்துலேயே பார்த்துக்கிறோம். அந்த கோயிலை இடிக்க நாங்கள் விட மாட்டோம். அப்படியே அம்மா மேலே கையை வச்சாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என் உயிரை நான் பணையாக வச்சுக்குவேன். ஏன்னா நான் இங்கே 8 வயசுலேருந்து நான் கோயிலில் இருக்கேன். அந்த அம்மாவுக்கு நான் தொண்டு செய்கிறேன். இது வரையும் 19 குழந்தைக்கே அந்த அம்மா தாயா நிற்கிறான். அதனால் நான் அவளை விட மாட்டேன். சரிங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயில் புராதன சின்னமாக அறிவிக்கப்படவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அனுமதியின்றி கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதியில் நந்தவனங்கள் அமைக்கப்படுவதாகவும் கோயில் பிரகாரங்களில் 100 அறைகள் கட்டப்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நடராஜன் தீட்சிதர் என்பவர் தொடர்ந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கோயிலில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்கள் குறித்து ஆய்வு செய்ய இந்து சமய அறநிலையத்துறையை அறிவுறுத்தியது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி பொது தீட்சிதர்கள் குழு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. மனு விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறையும் தமிழக தொல்லியல் துறையும் சிதம்பரம் நடராஜர் கோயில் புராதன சின்னமாக அறிவிக்கப்படவில்லை என தெரிவித்தன. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிமன்றம் நடராஜன் தீட்சிதர் தொடர்ந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாத நிலையில் மறு ஆய்வு செய்ய எதுவும் இல்லை என கூறி பொது தீட்சிதர்களின் மனுவை முடித்து வைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.